இருக்கிற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், சத்ரு அவன் தொடர்ந்து வருகிறான் என்றாலும் பிசாசானுடைய கிரியைகள் ஸ்தோத்திரம் எந்த பகுதியில இருக்கு நமக்கு மட்டும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள குணாதிசயம் அது கிடையாது. நம்ம இருக்கிறோம்னா அந்த பகுதியில ஏதாவது பிசாசுடைய கிரியைகள், சத்துருடைய கிரியைகள், பொல்லாத ஆவியோட கிரியைகள், ஏதோ பாதிப்பு இந்த மாதிரி இருக்குன்னா ஸ்தோத்திரம் நாம அவர்களுக்காகவும் எழும்பணும். நமக்காக மட்டும் இல்ல. கிறிஸ்தவன் தனக்காக வாழுகிறவன் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தனக்காக வாழுகிறது அல்ல. நம்ம இருக்கிற பகுதியில இல்ல யாருக்கோ எங்கேயோ ஒரு செய்தி கேள்விப்படுகிறோம் என்றால் அவைகள் ஸ்தோத்திரம் பிடித்து உரிந்து அதை கொல்ற வரைக்கும் எப்படி இருக்காதுன்னா படுத்திருக்காது, தூங்காது. எழுந்து அதுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் அது மன்றாடும். மன்றாட்டின் ஆவி அங்க ஸ்தோத்திரம் எழும்ப ஆரம்பிக்கும். அதுக்காக அவர் முழங்கால நின்று அல்லது ஏதோ தன்னால் இயன்றதை அவர்கள் செய்வார்கள். அதை குறித்துதான் எங்க ஆண்டவர் பேசுகிறார். துஷ்ட சிங்கம் போல எழும்புவான், துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். பால சிங்கம் என்றால் வாலிப ஒரு தன்மையை காட்டுகிறது, இளம் சிங்கம். அப்போ அந்த வாலிபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வாலிப காலத்துல அந்த வயசுல அவங்க அப்படி கம்பீரமா இருக்கும். அவங்களுடைய வார்த்தையிலிருந்து நடையிலிருந்து உடையிலிருந்து எல்லாம் கம்பீரமா இருக்கும். கொஞ்சம் காலம் போக போக வயசாகும் போது நமக்கெல்லாம் என்னத்துக்கு இது வேண்டாம், இருக்கட்டும், போதும், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா போதும், நமக்கு என்ன வயசாயிட்டு அப்படிம்பாங்க. வாலிபர்கள் அப்படி சொல்றது இல்ல, நல்லா போட்டு அப்படியா இன்னும் கொஞ்சம் நல்லா எங்க இருக்கு, எங்க கிடைக்கும், எதை வாங்கலாம், எதை போடலாம் அப்படின்னு அது துடிப்பா இருக்கும். அதனால பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் உன்னை சபிக்கும்படி அழைச்சிட்டு வந்தா நீ என்ன அவங்களை சிங்கம் மாதிரி இருக்கும், பாலசிங்கம் மாதிரி நிமிர்ந்து இருப்பான்னு சொல்றேன்னு இவனுக்கு கோபம் வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, திரும்பவும் கூட்டிட்டு போய் வேற இடத்துக்கு வா, அங்க நின்று அந்த ஜனங்களை நீ சபிக்கணும்னு சொல்றார். நீ சபிக்கணும், அவங்களை சாபம் சொல்லணும்னு சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான். 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்லுவதையே நான் சொல்லுவேன்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். சரி, எப்படியாவது ஜனங்களை சபிக்கிறதுக்கு நல்ல நான் உனக்கு வெகுமதி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அப்படி சபிக்கணும். யார் சபிக்கணும்? தீர்க்கதரிசி சபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதனால நம்ம அவரை விசுவாசித்து அவரையே நம்ம சார்ந்து இருக்கும் போது நமக்குள்ள அத்தனை சரீரங்கள்ல சில வயசாகி அப்படியே செத்து போன உணர்வோடு கூட இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருந்து வரும் பாருங்க, துளிர் விடுவது போல உள்ள இருந்து வரும் பாருங்க வார்த்தைகள், அவைகளின்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரு சபிக்கிறியோ அவர்களை நான் சபிப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமிட்ட சொன்னாரு, ஸ்தோத்திரம், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்படியானா நீ மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. உனக்கு மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா ஏன் அதை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா நீ மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, உதவி செய்வதற்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் வைத்துக் கொண்டு இருப்பதற்கு அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது அவர் தனக்காக எதையும் யோசிக்க மாட்டாங்க, பிறருக்கானவர்களே யோசிப்பாங்க. ஏன்னா அவருடைய சாயல், தேவனுடைய தன்மை இருக்கிறவர்கள் அவ்வாறாக காணப்படும். அப்படியானா நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், ஜனங்கள், நம்ம தேசத்தினுடைய ஜனங்கள், நம்ம தேசத்துல இருக்கிற எல்லா மாநிலங்கள், கிராமங்கள், பட்டணங்கள், இவைகளுக்குள்ள இருக்கிற சில பாதிப்புகள் அங்கே ஸ்தோத்திரம் சத்ரு வேடனை போல வேட்டையாடுவதற்கு வரும்போது அதை நாம் கேள்விப்படும் போதும் பார்க்கும் போதும் அவர்களுக்காக தூங்காமல் பிறப்பில நிற்பதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய வேலை.